நம்ம இப்போ மைலோமா அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணா என்னென்ன பரிசோதனைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளட் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் எலும்பு மஜ்ஜை டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஃப்ராக்சர், முதுகு வலி அதெல்லாம் இருந்ததுன்னா எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ முதுகு தண்டுக்கு பண்ண வேண்டியிருக்கும். பிளட்ல நமக்கு ரத்தத்தோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கிரியாட்டினின்னு சொல்லக்கூடிய உப்பு சத்து லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். புரோட்டீன் சத்து, இந்த அப்நார்மல் புரோட்டீன் அதிகமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு புரோட்டீன் எலக்ட்ரோபோரசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது போன் மேரோ டெஸ்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இடுப்பு எலும்புல மரமரப்பு ஊசி போட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ண போறோம். இது ஓபி பேசிஸ்ல நம்ம பண்ண முடியும். இத மூலமா நம்ம எலும்பு மஜ்ஜையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுல இந்த அப்நார்மல் பிளாஸ்மா செல்ஸ் அதிகமா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அதன் மூலமா நம்ம இந்த மைலோமா வியாதி இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்க் ஸ்ட்ராட்டிபிகேஷன் அல்லது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெனரலா ஒரு கேன்சர் டயக்னோஸ் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ இந்த மைலோமா வியாதிக்கு எந்த வகையில ரிஸ்க் ஸ்ட்ராட்டிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த எலும்பு மஜ்ஜையில டெஸ்ட் பண்ணி ஒரு சைட்டோஜெனடிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இந்த மைலோமா புற்றுநோய் அணுக்கள்ல ஒரு சில சைட்டோஜெனடிக் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சில சைட்டோஜெனடிக் மாற்றங்கள் இருந்ததுன்னா குட் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஒரு சில சைட்டோஜெனடிக் மாற்றங்கள் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்டோஜெனடிக் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், புரோட்டீன் லெவல் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மைலோமா வியாதி எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த வியாதிக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு இது குணமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மைலோமாங்கிறது பொதுவா வந்து மெதுவா வளரக்கூடிய ஒரு டைப் புற்றுநோய். இப்போ பல புதிய புதிய மருந்துகள்லாம் இந்த மைலோமா வியாதிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணோம்னா சராசரியா மைலோமா பேஷண்ட்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் தான் உயிர் வாழ்வாங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முன்னேற்றங்கள் மூலமா நம்ம வைத்தியம் பண்ணும்போது சராசரியா ஒரு மைலோமா பேஷண்ட் 5-7 வருஷம் மேல சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20% பேரு கம்ப்ளீட்டா குணமாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் நம்ம கொடுப்போம். கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலா இண்டக்ஷன் கீமோதெரப்பிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 4 months பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் இது வந்து ஈஸியா ஓபில போடக்கூடிய மருத்துவமா இருக்கும். ஸோ ஒரு இன்ஜெக்ஷன், தோல்ல இன்சுலின்ல போடுற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன், அப்புறம் டேப்லெட்ஸ், இது ரெகுலரா நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த எலும்பெல்லாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கும், அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு ஊசி போட வேண்டியிருக்கும். எலும்பு மஜ்ஜையை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் மாசத்துக்கு ஒரு தடவை 24 மாசத்துக்கு போடணும். இப்ப இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட்ங்கிறது 4 மாசம். இந்த ஊசி மாத்திரைகள் ரெகுலரா வாரத்துக்கு ஒரு தடவை ஓபில வந்து இன்ஜெக்ஷன், அப்புறம் ரெகுலரா டேப்லெட்ஸ். இந்த சைக்கிள் வந்து வாரம் போடுறது 16 வாரம், அப்ராக்சிமேட்லி 4 மாசம் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்ம பண்ண நம்மளுடைய சிம்டம்ஸ், எலும்பு வலியோ, ரத்த சோகையோ, இல்ல கிட்னி பாதிப்போ, இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகி நார்மல் லெவலுக்கு வந்துடும். இந்த மைலோமா நல்லா கண்ட்ரோலா வந்திருக்கா அப்படின்னு மைன்யூட்டா பாக்குறதுக்கு நம்ம இந்த மைலோமா செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன் லெவல், எம் புரோட்டீன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லெவல் எவ்வளவு இருக்குன்றது நம்ம பிளட்ல பீரியாடிக்கா செக்அப் பண்ண முடியும். அது நார்மல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் லெவலுக்கு, அது 0 லெவலுக்கு வந்துருச்சுன்னா அது மைலோமா வியாதி கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அசஸ் பண்ணிட்டு 4 மாசம் ட்ரீட்மெண்ட்லோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் கன்சாலிடேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து 2 வகையா பிரிப்போம். ஒன்னு வந்து பேஷண்ட்டுடைய ஏஜ், அவங்களுடைய ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப வயசு அதிகம், 70 வயசுக்கு மேல இருக்கு, சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, டயாலிசிஸ் தேவைப்படுது, மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து மருந்துகளை நம்ம கண்டினியூ பண்ணி மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அதே இது கொஞ்சம் யங்கா இருக்காங்க, 60 வயசு கீழே இருக்காங்க, மேஜரா
கிட்னியோ ஹார்ட்டோ லங்ஸோ லிவரோ ப்ராப்ளம் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஹை டோஸ் ட்ரீட்மெண்ட் அதை நம்ம பண்றது பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். இது ஆட்டோலாகஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோலாகஸ் டிரான்ஸ்பிளான்ட்னா பேஷண்டோடைய ஓன் எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து போன் மேரோ ஆபரேஷன்லாம் பண்ண போறது கிடையாது. ரத்தத்திலிருந்தே அந்த எலும்பு மஜ்ஜையுடைய ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு அதுக்கு அடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுப்போம். அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஸ்டெம் செல்ஸை திரும்பி ஏற்றுவோம். இதுதான் ஆட்டோலாகஸ் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இது யங்கா இருக்கவங்க, ஏஜ் குறைவா இருக்கவங்களுக்கு, மேஜரா டிசீஸ் இல்லை, அதாவது சுகர் பிபி மேஜரா பாதிப்பு, ஹார்ட் கிட்னி பாதிப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த ஆட்டோலாகஸ் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறத பண்றது பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்லி 1 month ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட். இது ஜெனரலா டேப்லெட்ஸ், டெய்லி டேப்லெட்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சராசரியா இந்த வியாதி மைலோமா இருக்கவங்க ஒரு ஆவரேஜா எவ்வளவு சர்வைவல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரிஸ்க் ஸ்ட்ராட்டிபிகேஷனை பொறுத்து அது அமையும். இதே இது அவங்க வந்து குட் ரிஸ்க்ல இருக்காங்கன்னா சராசரியா அவங்க 7 இருந்து 10 வருஷம் உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே ஹை ரிஸ்க்ங்கிறப்போ 3 இருந்து 5 வருஷத்துல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், திரும்பி கேன்சர் முதல்ல நல்லா குணமானாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மைலோமா பத்தி ஜெனரல் அவுட்லைன் ஆஃப் சிம்டம்ஸ், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட். ஸோ மைலோமாக்கு திரும்பி வந்தாலுமே நல்ல ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கு புதுசா மருந்துகள்லாம் வந்திருக்கு, நியூவர் ஏஜென்ட்ஸ்லாம் வந்திருக்கனால பயப்பட வேண்டாம். தக்க மருத்துவர் அணுகி இந்த மைலோமா பத்தி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.